கம்பன் கழகம் உன்னை மேடையில் ஏற்றியதே தவறு என்பது லட்சக்கணக்கான இந்துக்களின் பார்வை. கம்பன் மேடையிலே வைரமுத்துவா என்று கொடித்து போனார்கள் எத்தனையோ பேர். என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து கொண்டு உளறி கொட்டி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும். திரு வைரமுத்துவுக்கு இந்த ஆண்டு கம்பன் விருதை தருவதற்கு தேர்ந்தெடுத்ததே தவறு என்பது என்னுடைய பார்வை. இவர் வியாக்கியானம் எழுதுற வியாக்கியானம் ஏதாவது ஒழுங்கா இருக்கா? இதுவா வியாக்கியானம்? திகைத்தல் என்ற சொல்லுக்கு இவர் எங்க தமிழ் படிச்சாரு? ஏதோ நோக்கம் இருக்கிறது, இல்லை அவன் மனநிலை பிறழ்ந்தவனாக இருக்கிறான் என்று நான் பார்க்கிறேன். அவதார புருஷனை வாய்க்கு வந்தபடி பேசுவதா இவர்? ஆனால் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் வைரமுத்துக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள். திமுக எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. திமுக கத்தலாம், ரோடு ரோடா போய் கத்திட்டு இருக்கலாம் கம்பராமாயணத்தையோ ராமரையோ பத்தி. சூரியனை பார்த்து நாய் குறைப்பதை என்றுதான் எழுதும். கண்ணதாசனுக்கு நிகராக நீங்கள் எழுதிவிட்டீர்களா? நான் கேட்கிறேன். கவி பேரரசு என்று தன் பெயருக்கு முன்னால் வெட்கமில்லாமல் போட்டுக் கொள்பவர் தான் வைரமுத்து. வழங்கப்பட்டது அண்ணன் வழங்கப்பட்டதோ வாங்கப்பட்டதோ. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் நடந்த கம்பன் விழாவில் பேசின வைரமுத்து அவர்கள் திடீர்னு கம்பன் குறித்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு பொருள்படும் வகையில் பேசின ஒரு விஷயம் சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு. விஸ்வ ஹிந்து பரிஷத், இந்து அமைப்புகள் இவங்க எல்லாமே இதற்கு எதிராக புகார்லாம் கொடுத்துட்டு வராங்க, கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதில் வைரமுத்து அவர்கள் பேசினது அதை மீன் பண்ணி தான் பேசியிருக்கிறாரா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா? அதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழா வருடந்தோறும் 3 நாட்கள் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய விழா. அந்த விழா இந்த வருடம் ஒரு பெரிய களங்கத்தை தேடிக்கொள்கிற வகையில் பல தமிழறிஞர்கள், சமய அறிஞர்கள் உரையாற்றக்கூடிய அந்த மேடையில் திரு வைரமுத்துவுக்கு இந்த ஆண்டு கம்பன் விருதை தருவதற்கு தேர்ந்தெடுத்ததே தவறு என்பது என்னுடைய பார்வை. ஏனென்றால் ஏற்கனவே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஆண்டாள் தாயாரை மோசமாக பேசியவர் திரு வைரமுத்து. கவிஞர் என்பதற்குரிய அவருடைய பாடல்கள் சிறப்பாக இருக்கலாம், கவிஞர் என்கிற வகையில் அவர் இயற்றிய பாடல்கள் சிறப்பாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இருமாப்போடு பல கருத்துக்களை சர்வ அலட்சியமாக அதனுடைய விளைவுகளை தெரியாமல் பேசக்கூடியவராக வைரமுத்து பல சமயங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் சென்னை கம்பன் கழக நிகழ்ச்சியிலும் கம்பனுடைய வரிகளின் பொருள் புரியாமல் இவராக ஒரு அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டு தன்னுடைய அறியாமையை அல்லது தன்னுடைய ஆணவத்தை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து கொண்டு உளறி கொட்டி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் கூறிய அந்த வாலி வதம் என்பது கம்பராமாயணத்தில் வால்மீகி ராமாயணம், ராமாயணத்தில் ஒரு சர்ச்சையாக தொடர்ந்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாலி வதம் எப்படி நியாயமானதுதான். வாலியை ராமர் மறைந்திருந்து கொன்றார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதற்கு ஆன்மீகவாதிகள், சமய அறிஞர்கள் பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள், எதிர்வாதங்களை வைப்பவர்களும் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் எதிர்வாதங்களை வைக்கக்கூடியவர்கள் கூட சொல்ல துணியாத ஒரு வார்த்தையை, கருத்தை திரு வைரமுத்து பயன்படுத்தியது என்பது அவருடைய ஒரு இருமாப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். என்ன வேண்டுமானாலும் தன்னால் பேசிவிட்டு ஒரு கடந்து போய்விட முடியும். அதனால்தான் இந்து இயக்கங்கள் மன்னிப்பு கேள் என்ற குரலை ஓங்கி ஒலிக்க தொடங்கி
இருக்கின்றன. இந்துக்கள் பொறுத்து கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட சீண்டல் பேச்சுக்கள், அநாகரிகமாக அவதூறான கருத்துக்களை, அர்த்தங்களை கற்பிப்பது, இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அந்த பாடலை நான் படித்திருக்கிறேன். உங்களுக்கு நான் அந்த பாடலை மிக எளிமையாக அந்த 4 வரிகள் புரியக்கூடிய வரிகளை சொல்லுகிறேன். ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. இது வாலி ராமனை பார்த்து கூறுகிற மொழிகள். இதற்கு என்ன பொருள்? இவர் திகைத்தல் என்கிற வார்த்தைக்குத்தான் முற்றிலும் தவறான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மனைவியை பிரிந்து அந்த வருத்தத்தில், அன்று வருத்தம் வராது திகைத்தலுக்கு, அப்படி செய்தையான்னு கேட்டா கூட பரவாயில்ல. திகைத்தல்னா என்ன சார், நீங்கள் சொல்லுங்கள். செய்வதறியாது நிற்றல் தானே திகைத்தல். ஸ்டண்ட் என்று சொல்லுவது. வேண்டுமானால் ஷாக்கிங், ஷாக் என்று வேணுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஸ்ட்ராக்டு கூட என்பது பொருத்தமான பொருளாக இருக்காது. திகைத்தல்னா ஸ்டண்ட், செய்வதறியாது ஒரு நிமிடம், அப்படி திகைத்தது, திகைத்து நிற்பது. அந்த திகைத்து நிற்பது 1 மணி நேரமாகவும் இருக்கலாம், 1 வாரமாகவும் இருக்கலாம். அவர் மனைவியை பிரிந்த ஒரு 3 மாதங்கள் கடந்த நிலையில் தான் வாலியை சந்திக்கிறார் என்று தமிழறிஞர்கள் விவரிக்கிறார். ஆக திகைத்தல் என்பது எப்படி அன்சவுண்ட் மைண்ட் ஆகும் இவர் சொல்லுவதை போல, அதாவது புத்தி பிறந்துச்சு என்ற பிறழ்ந்து விட்டதுன்றது மாதிரி சொல்றாரு. எப்படி அது புத்தி பேதலித்து விட்டது, புத்தி பிறழ்ந்து விட்டது? இது எப்படி இவர் வியாக்கியானம் எழுதுற வியாக்கியானம் ஏதாவது ஒழுங்கா இருக்கா? இதுவா வியாக்கியானம் திகைத்தல் என்ற சொல்லுக்கு? இவர் எங்க தமிழ் படிச்சாரு? அதுவே சந்தேகமா இருக்கு. இவர் படித்த தமிழ் மீதே என்ன ஆரம்ப காலத்துல இவர் எழுதின பாட்டுலாம் அவங்க மனைவி எழுதினதெல்லாம் இவர் உபயோகப்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது வேற விஷயம். அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல. இவரை விட இவர் மனைவி சிறந்த கவிஞர் என்று சொல்லப்படுவதும் உண்டு. அதை நான் போக விரும்பல. என்ன அது ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தது. அதாவது திகைத்தல் என்பதற்கு புத்தி பேதலித்தல் என்று இவர் சொல்லுகிற பொருள், இப்படி ஒரு பொருள் சொன்னால் சொல்கிறவனுக்குத்தான் புத்தி பேதலித்து விட்டது என்று நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஒரு தவறான அர்த்தத்தை கற்பிக்கிறவனுக்குத்தான் ஏதோ நோக்கம் இருக்கிறது, இல்லை அவன் மனநிலை பிறழ்ந்தவனாக இருக்கிறான் என்று நான் பார்க்க. அவதார புருஷனை வாய்க்கு வந்தபடி பேசுவதா இவர்? ராமர் என்பவர் அவதார புருஷன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் வழிபடுகிற தெய்வமாக இருப்பவரை புத்தி பேதலித்தவன், ஆர்டிகல் IPC 84 படி அவர் செய்தது குற்றமாகாது. நீ யார் அதை சொல்வதற்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? IPC 84 நீ என்ன ராமரை குற்றம் சாட்டுவதா? ஸ்ரீராமரை பற்றி, அவதாரத்தை பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாதவர் வைரமுத்து. எப்படி அவர் பேசலாம் நான் கேட்கிறேன். அப்படியானால் நீ வீரமணி மேடையில போய் பேசு இந்த கருத்தை எல்லாம். கம்பன் கழகம் உன்னை மேடையில் ஏற்றியதே தவறு என்பது லட்சக்கணக்கான இந்துக்களின் பார்வை, ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகள், இலக்கிய சுவஞ்சர்களுடைய பார்வை. கம்பன் மேடையில வைரமுத்துவா என்று கொடித்து போனார்கள் எத்தனையோ பேர். அவருக்கு விருதா என்று சீற்றமடைந்தவர்கள் பலர். இன்றைக்கு என்ன நடந்தது கடைசியாக நான் கேள்விப்பட்டேன். நேற்றைய தினம் கம்பன் விழா நிறைவு விழாவில் வைரமுத்து முதல் நாள் பேசிவிட்டு போனதனுடைய தாக்கம், எதிர்வினை மிக வன்மையாக எழுந்துவிட்டது. கண்டனங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன என்று புரிந்த பிறகு அந்த மேடையிலேயே சமய அறிஞர்கள், இலக்கியவாதிகள் இவருடைய கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களும், அதே போல அந்த கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சாரதா நம்பி ஆரூரானவர்களுக்கும் அவர்களும், ஏன் திமுக மேடைகளில் இப்போது அடிக்கடி தோன்றக்கூடியவராக இருக்கக்கூடிய திரு சுகிசிவம் அவர்களும் கூட வைரமுத்துவின் கருத்தில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் வைரமுத்துக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள். வைரமுத்துக்கு கடுமையான கண்டனங்கள், போராட்டங்கள் என்று எதிர்வினை ஆற்றுவதற்கு இந்து அமைப்புகள் தயாராக இருப்பதை அறிவித்திருக்கின்றன. அந்த இந்து அமைப்புகளுடைய உணர்வுகளை நான் பாராட்டுகிறேன். எதிர்வினை என்றால் சாத்வீகமான முறையில் அவர் புத்தி பேதலித்தது போல பேசியதற்கு வன்மையான கண்டனத்தை கூட்டங்கள் வாயிலாக அறவழியில தெரிவிப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். வன்முறை வழியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்கனவே ஒரு முறை கோதை நாச்சியாரை பற்றி பேசுவதற்கே நாத்துடுக்கோடு பேசியவர், நாத்தெழும்பேறி பேசியவர். ஆகவே அவருக்கு கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இன்றைய ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் அதையெல்லாம் அந்த வன்முறை வழிமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல. நான் அறத்தை நம்புகிறவன். ஸ்ரீராமனே அறவழியின் அரண் வழி செயல்பட்டவர். ராம காதையே என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு அறம் வெல்லும், தர்மம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதுதான். வாலி என்கிற கேரக்டர் ஒஸ்தியான கேரக்டரா? பிறன்மனையை அபகரித்துக் கொண்டு போனவர். அவரை வாலி வேணுமுத்து கொண்டாடுவதில் வியப்பு இல்லை. ராவணன் பிறன்மனையை அபகரித்தவன். ஆகவே காப்பியம் நோக்கம், காப்பியத்தினுடைய நோக்கம் என்ன, காப்பியத்தினுடைய உள்ளடக்கம் என்ன, எதையும் உணராமல் பேசியவர் வைரமுத்து. அவரை போன்றவர்களை இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு அழைக்கவே கூடாது. ராமாயணத்தை வேறு கோணத்துல இங்க இருக்கிற திராவிடம் சித்தாந்தம் அணுகுகிறது, திராவிடர்கள் அணுகுகிறார்கள்ன்ற மாதிரி இப்போ முதல்வர் சொல்லியிருக்கிறார். இவரை நான் என்ன சொல்றேன், முதல்வர் ராமரை சீண்டுகிற வகையில், ராமரை சீண்டுகிற வகையில் முதல்வர் பேசவில்லை. கம்பராமாயணத்தை
திமுக இழிவுபடுத்தியது கடந்த காலத்தில். ஆனால் காலம் கடந்து நிற்பவர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர். அது வேறு விஷயம். காலம் கடந்து அவரது புகழ் நிற்கும், அவர் படைத்த காப்பியம் நிற்கும். திமுக எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. திமுக கத்தலாம், ரோடா போய் கத்திட்டு இருக்கலாம் கம்பராமாயணத்தையோ ராமரையோ பத்தி. சூரியனை பார்த்து நாய் குறைப்பது என்றுதான் எடுத்துக்கொள்ள. நீங்க சொல்ற கம்பர் தான் கலங்கப்பட்ட ராமரை காப்பாற்றி மன்னித்தது கம்பர் தான், மன்னித்து அவரை உயர்த்தி சொன்னது கம்பர் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் சொல்லுகிறேன், கம்பர் காப்பியத்தின் நெடுகிலும் ராமருடைய புகழைத்தான் நிலைநிறுத்தி இருக்கிறார். இவர்களுக்கு அது பிடிக்காது சார். நீங்க ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தவர் என்று கேட்டவர் தான் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே இவர்களுக்கு ராமாயணம் ராமர் என்றெல்லாம் கசப்பு தான் வரும். இவங்களுக்கு நல்ல கேரக்டரே பிடிக்காது, இவங்களுக்கு கெட்ட கேரக்டர்ல தான் பிடிக்கும். ஏன்னா அதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க விரும்பல. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இவர்களை போன்ற அர்த்தம் தெரியாதவர்கள், அனர்த்தம் பேசக்கூடியவர்கள், அந்த தகுதியே இல்லாதவர்களை அந்த மேடையில் ஏற்றியதுதான் குற்றமே தவிர அவர்கள் செய்ததுதான் குற்றம். ஆகவே முதலில் அவர்கள் அந்த தவறை திருத்திக் கொண்டதை நான் வரவேற்கிறேன். வைரமுத்துவின் கருத்திலிருந்து they kept distance, நாங்கள் அவர் கருத்தை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் வைரமுத்து போன்றவர்களை இனிமேல் இத்தகைய கூட்டங்களுக்கு கூப்பிடக்கூடாது. இந்துக்கள், உணர்வுள்ள இந்துக்கள், ஆன்மீகவாதிகள் இந்த பேர் வழியை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதுல பர்டிகுலரா பார்த்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம்ன்றது கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்னு. ஆமா சார், ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாடல்கள், அதாவது காலத்தால் அழிக்க முடியாத சாகாவரம் பெற்ற பாடல்களை படைத்தவர் கவியரசர் கண்ணதாசன். அவருடைய புகழ் மங்காது, என்றைக்கும் மங்காது. தமிழ் உள்ளவரை கண்ணதாசன் புகழ் நிலைக்கும். ஆனால் அந்த கண்ணதாசனை விட தன்னை பெரிய கவிஞனாக நினைத்துக் கொண்டு கருதி கொண்டு கவி பேரரசு என்று தன் பெயருக்கு முன்னால் வெட்கமில்லாமல் போட்டுக் கொள்பவர் தான் வைரமுத்து. வழங்கப்பட்டது வழங்கப்பட்டதோ வாங்கப்பட்டதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. கவிஞர் கண்ணதாசன், அவர் கவியரசுன்னு அவர் சொல்ல, கவிஞர் கண்ணதாசன் கவியரசுன்னு பின்னால சொன்னாங்க. ஆனால் கண்ணதாசனுக்கு நிகராக நீங்கள் எழுதி விட்டீர்களா நான் கேட்கிறேன். காவிய கவிஞர் வாலி அவர்களால் கொண்டாடப்பட்ட மாபெரும் கவிஞர் கண்ணதாசன். பாரதிக்கு பிறகு கண்ணதாசன் என்று பேசக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்பவர் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனை விட நீ பெரிய ஆளா? கண்ணதாசனை விட நீங்கள் பெரிய கவிஞரா? கவி பேரரசு, என்ன பேரரசு? அந்த மாதிரி கொடுத்ததனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான அனர்த்தம். என்ன அர்த்தம்னே புரியாம பேசுறது. கண்ணதாசன் இப்படி பேசுவாரா? ஆகவே நான் சொல்லுகிறேன், இவருடைய பேச்சு கண்டனத்துக்குரியது. இதற்கு எழுந்திருக்கக்கூடிய கண்டனங்கள் நியாயமானவை என்று நான் பார்க்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.